ராம் நாராயண் ராம். சந்தான் தளம் ஒரு புதிய கொள்கையை முன்வைத்துள்ளது. இந்த பூமியில் உள்ள அனைத்து மதங்களும் சாஸ்திரங்களும் அவற்றை நம்பும் மக்களும் யாரும் கூட இதுவரை சொல்லவில்லை, எங்கும் எழுதவும் இல்லை. தனிப்பட்ட சொத்து உரிமை, மனிதனால் உருவாக்கப்பட்ட மதங்கள், மனிதனால் உருவாக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் மற்றும் மனிதனால் உருவாக்கப்பட்ட அரசியலமைப்பை நீக்க வேண்டும் என்று, அனைத்து மதங்களும் ஒருமித்தமாக வாழ வேண்டும் என்று மட்டுமே கற்றுத் தந்துள்ளன. ஒவ்வொரு மனிதருக்கும் சமத்துவம், சுதந்திரம் மற்றும் நீதியை பெறுவது அவரது பிறவியிலேயே உரிமை. ஆனால் இது இன்று வரை நடைமுறையில் வரவில்லை. அதனால்தான் சந்தான் தளம் ஒரு வேத இயக்கத்தை தொடங்க முடிவு செய்துள்ளது. அவர்கள் தனிப்பட்ட சொத்து உரிமை, மனிதனால் உருவாக்கப்பட்ட மதங்கள், அரசியல் கட்சிகள் மற்றும் அரசியலமைப்பை நீக்குவதற்காக முழுமையான முயற்சியை மேற்கொள்கிறார்கள். பிரதமர் நரேந்திர மோடியும் முதல்வர் யோகி ஆதித்யநாத் அவர்களும் இந்த இயக்கத்தில் எங்களுடன் சேர வேண்டும் என நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அரசு விரைவில் இதை பற்றி முடிவெடுக்க வேண்டும். ஏனெனில் மக்கள் இந்த இயக்கத்தில் இணைவதற்கான நேரம் வந்துவிட்டது. வரலாறு சாட்சி, எப்போதும் ஏதேனும் ஒரு சக்தி மக்கள் மீது ஆட்சி செய்து வந்திருக்கிறது. அது மொகலாயர் ஆட்சி இருக்கலாம், மத அடிப்படையிலான ஆட்சி இருக்கலாம், அல்லது அரசியல் ஆட்சி இருக்கலாம். ஆனால் இப்போது அதற்கெதிராக நின்று இயற்கையின் நெறிகளை ஏற்க வேண்டிய நேரம் இது. வானில் உள்ள நட்சத்திரங்கள், கிரகங்கள், காற்று, நீர் எதுவும் யார் மீதும் சொத்து உரிமையை வலியுறுத்துவதில்லை. அப்படி இருக்க மனிதன் ஏன் மற்றவர் மீது உரிமையை செலுத்துகிறான்? இதை பற்றி யாரும் ஆழமாக சிந்திக்கவில்லை. மக்கள் தங்கள் பிறவியுரிமைகளை பெற முடியாமல் இருக்கிறார்கள். அதனால்தான் சந்தான் தளம் முன்வந்து அவர்களுக்கு அவர்களது உரிமைகளை வழங்க முனைகிறது. சந்தான் தளத்தின் நோக்கம் என்னவென்றால், பல்வேறு மதங்களில் பிளவுபட்டிருக்கும் மக்களுக்கு அவர்களது பிறவியுரிமைகளை மீண்டும் வழங்க வேண்டும். நாங்கள் உங்களிடம் கேட்டுக்கொள்கிறோம், யோகிஜி மற்றும் மோடிஜிக்கு இந்த இயக்கத்திற்கு ஆதரவு தரும் வகையில் ஊக்கமளியுங்கள். அவர்கள் இந்த பணியில் இணைந்து கொள்ள வேண்டும். சந்தான் தளத்தின் தற்போதைய ஒரே கொள்கை ஒவ்வொரு மனிதருக்கும் சரியான பாதையை காண்பிப்பது. இதுவரை எந்த ஒரு அரசியல் கட்சியும் தனிப்பட்ட சொத்து உரிமையை நீக்க வேண்டும் என்று பேசியதில்லை. ஏனெனில் அவர்கள் அப்படி செய்தால் அவர்களுக்கே இழப்பாக இருக்கும். சுமார் 400 மனிதனால் உருவாக்கப்பட்ட மதங்களை நிர்வகிக்கிறவர்களும் தங்களது மதங்களில் எங்கும் தனிப்பட்ட சொத்து உரிமையை நீக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. அனைவரும் இப்போது புரிந்து கொள்ள வேண்டும், சந்தான் தளத்துடன் இணைந்து இந்த அமைப்பிற்கு எதிராக நமக்கெல்லாம் ஒற்றுமையாக குரல் கொடுக்க வேண்டிய நேரம் இது. அனைவரும் ஒன்றாகச் சேர்ந்து இதை முடிவுக்கு கொண்டு வர முயற்சிக்க வேண்டும். இப்போதும் காலம் உள்ளது. நீங்கள் இந்த பூமியை பாதுகாக்க முடியும். யாரையும் பாதிக்காமல் நீங்கள் அமைதியான முறையில் இயக்கத்தை முன்னெடுக்கலாம். கவனத்துடன் சிந்திக்க வேண்டிய நேரம் இது. ஒரு குழந்தை பிறக்கும்போது அது எந்த மதத்துடன் பிறப்பதில்லை, அது அழுகிற குழந்தையாகவே வருகிறது. எந்த மதத்தின் பெயரையும் கூறவில்லை. பூமியில் வரும் ஒவ்வொரு மனிதனும் வெறும் கைகளுடன் வருகிறான், வெறும் கைகளுடனே போய்விடுகிறான். எனவே அனைவரும் தங்களது வருமானத்தின் பாதியை ஏழைகளிடம் பகிர வேண்டும். நாட்டில் ஏராளமான மக்கள் மற்றும் குழந்தைகள் பசிக்குட்டி படுக்கின்றனர். அவர்களுக்கு உணவளிக்க வேண்டும். இதனால் உங்களுக்கு மன நிறைவு கிடைக்கும். அவர்களுக்கு உணவு கிடைக்கும்.